ஹலோ நண்பா நண்பிகள். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குது. இப்போ ஒன்று ஒரு அஸ்கி ஒரு டாக் வந்து ஆடுற மாதிரி அது வந்து இப்போ வந்து அந்த பாட்டுக்கும் அந்த டான்ஸுக்கும் ஏற்ற மாதிரி நல்லா ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குல்ல. இன்ஸ்டாவில் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டா பற்றி பேச போகிறோம். இதில் இருக்கிற ஒரு சில ஆச்சரியமான விஷயங்கள், ஒரு சில ஆபத்தான விஷயங்கள், ஃபன்னான விஷயங்கள்லாம் என்னென்னு தான் ஒரு சில இது பேச போகிறோம். அதுக்கு ஒரு வீடியோவாக தான் இருக்க போது டார்க் சைட் ஆஃப் இன்ஸ்டாகிராம்னு சொல்லலாம் அப்படின்னு அதை பற்றி அந்த வீடியோ இருக்கும்போது வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்னால் நமக்கு என்ன தெரியும்? நம்ம என்ன பண்ணுவோம்? பொதுவாக நம்மளோட நேரம் போக்குக்காக உள்ளே வரோம், போஸ்ட் போடுறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், ஸ்டோரி பார்க்குறோம், நோட்ஸ் வைக்கிறோம். நான் ஸ்டோரியும் நோட்ஸ் வைக்க ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராம் பொதுவாக எது யூஸ் ஆகுதுன்னா, அது வந்து ஒரு சோசியல் மீடியா. யூடியூப் எப்படியோ, ஃபேஸ்புக் எப்படியோ, ட்விட்டர் எப்படியோ அந்த மாதிரி அது வந்து ஒரு சோசியல் மீடியா. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா, தன்னோட இப்போ ஒரு டான்ஸ் ஆடுறோம், ஒரு நடிக்கிறோம், வேறு ஏதாவது நம்மளோட டேலண்ட்டை காட்டுறதுக்கான ஒரு இடம் மாதிரி இது இருக்குதுன்னு நிறைய பேர் பார்த்துட்டு நமக்கு வந்து ரிப்ளையும் பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த க்ரியேட்டருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ். இப்போ யூடியூப்பில் எப்படி நான் வந்து வீடியோ போடுறேன், நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கல்ல, இப்படி அப்படின்னு ஒரு அது வந்து நல்லா தான் வந்தாலும் ஓகே, நெகட்டிவாக வந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு அடுத்த வாட்டி எப்படி நல்லபடியாக வைக்கலான்றதை பண்ணுறோம். அதானது அப்படி இருக்குது. ஆனால் இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் எந்த ஒரு ரீல்ஸ் பண்ணாலுமே அது ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது. யாரோ ட்ரெண்ட் ஆகுறாங்கல்ல, சரி ஓகே அது வேணாம், அது வேறு டாப்பிக்கு. அது அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் அந்த சோசியல் மீடியா, இந்த ஒரு இன்ஸ்டாகிராமு. இது வந்து எப்போன்னா கொஞ்சம் இந்த கொரோனாக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா டிக்டாக்னு ஒன்று இருந்துச்சு. அதில் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் நான் கூட. அதனால் இது இப்போ இல்லை, இருந்திருந்தால் அவ்வளோதான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். நல்ல வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்குவேன். இன்ஸ்டாலுமே அது மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் வந்திருக்கு. பொதுவாக நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பொழுதுபோக்கு தான் நமக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி வந்து இது வந்து ஒரு வியாபாரமாக, ப்ரொமோஷனாக, ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு வந்து அதிகமாக வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, ஒரு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களால் 5 ரீல்ஸ்க்கு மேலே பார்க்கறதுக்கு முன்னே ஒரு ஆட் வரும், 2 ஆட் வந்துடும். 5 ரீல்ஸ் பார்ப்பீங்க, அடுத்த 2 ரீல்ஸ் பார்க்க முடிக்கல இன்னும் ஒரு ஆட் வரும். ரீல்ஸை விட இப்போ ஆட் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. அது காரணம் இப்போது மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு நிறைய இது இருக்குல்ல, அங்கே தான் நீங்கள் ப்ராடக்ட்லாம் வாங்கலாமே, டேரெக்டாக நீங்கள் கேட்கலாம். அது அதுக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருக்குது, வெப்சைட் இருக்குது, அங்கே போய் ஆன் பண்ணி வாங்கலாம். ஏன் இன்ஸ்டாகிராம் கொண்டு வரணும்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் வியூவர்ஸ் தான் பார்க்குறது ரொம்ப அதிகம். யூடியூப்பை விட யூடியூப் இருக்குது. ஆனால் எனக்கு என்னோடய கெஸ்ட்டில் சொல்கிறேனே, இது கரெக்டாக தப்பான்னு தெரியல, இன்ஸ்டா யூசர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்கன்னு எனக்கு என்னமோ தோணிக்கிட்டே இருக்குது. வாட்ஸ்அப்புக்கு அப்புறம் நிறைய எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணி வேர்ல்டு வைடில் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாகவும் அக்சஸ் பண்ண முடியும். இதை வந்து அவ்வளோ கஷ்டமானதெல்லாம் கிடையாது, இல்லை ஈஸியாகவும் பண்ண முடியுன்றதுக்காக நிறைய ப்ராடக்ட் வந்து விற்கிறது. அப்புறம் வந்து இன்னொன்று உண்டு. ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து விற்று அது வந்து நல்ல முறையாக பண்ணால் ஓகே. சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து ஸ்கேம்ன்ற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டு அமௌண்ட் வந்து நீங்கள் எப்படின்னா நீங்கள் தான் பண்ணணும், அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த பொருள் வருன்ற மாதிரி உண்டு. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். அது வந்து நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. காசு கொடுத்து அந்த பொருள் வராமல் அந்த அக்கௌண்ட்டை நின்றோம், அந்த கான்டாக்டே இருக்காது. அவங்க அந்த பேஜுக்கும் ஆர்டர் பண்ண ஆளுக்கும் அந்த ஒரு கான்டாக்டே கட் ஆயிரும். நிறைய பேர் மாதிரி ஏமாந்துருக்காங்க. ஆனால் ஸ்கேமிங் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஏதோ நிறையா ஆன மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல முறையில் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம வாழ்த்திட்டு ஆகணும். ஏன்னா அதுக்கானதாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் வாங்க முடியுமோ, நமக்கு என்ன யூஸ் ஆகுமோ, நம்மளால் என்ன முடிஞ்சுதோ, நம்மளால் என்ன முடியுதோ அதுவும் பண்ணலாம். ஓகே, சிலர் வந்து எமர்ஜென்சியாக பண்ணுவாங்க. எமர்ஜென்சினா இப்போ ஸ்டோரி போடுறது, ஒரு போஸ்ட் வர்றது, ரீலே அதை பண்ணுறது. இப்போது உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறது, இப்படி வந்து நல்ல விஷயங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பாக அது எந்த ஒரு சோசியல் மீடியா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுதான் கரெக்டான முறையாக இருக்குமே. இந்த மாதிரி ஸ்கேமிங் பண்ணுறது, தப்பான ஒரு இதை யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் முடிஞ்சளவு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து தவிர்த்துட்டு நீங்கள் ஒன்று நாட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருங்க, இல்லைனா ரெஃப்ரெஷ்மெண்ட்டு புதுசாக நீங்களும் ஓப்பன் பண்ணுங்கன்னா. நம்ம முக்கால்வாசி என்ன மாதிரி பசங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுக்கு?
ஒரு பல பாட்டு கேட்குறதுக்கு, ஒரு புது படத்தோட பாட்டு வந்து அது திருப்பி திருப்பி போட்டு கேட்குறதுக்கு, பழைய பாட்டெல்லாம் உட்காந்து கேட்குறது. நான் அதுக்காக தான் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கேனே சொல்ல போனால். இன்னொரு பக்கம் வர ஸ்டோரி நோட் சொன்னேன்ல, அது என்னென்னா இப்போ ஒரு நல்ல பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஒரு பாட்டு, அந்த லைனு, அது எந்த பாட்டாக இருக்கட்டும், தமிழ் சாங்காக இருக்கட்டும், இங்கிலீஷ் சாங்காக இருக்கட்டும், ஹிந்தி சாங்காக இருக்கட்டும், மலையாள சாங்காக இருக்கட்டும், எந்த ஒரு லாங்குவேஜ் சாங்காக இருந்தாலும், இப்போ நான் வைக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஒன்று வச்சுட்டா அது யாருக்கு வச்சுருக்க, எதுக்கு வச்சுருக்க, என்ன நோட்ஸ் வச்சாலே அப்படி தான் கேட்குறேங்க. நல்ல பாட்டு நமக்கு அன்னைக்கு காலையில் அந்த சன் மியூசிக்கில் அந்த பாட்டை கேட்டிருப்பேன் நான். அதை நான் போயிட்டு நான் திருப்பியும் கேட்கணுன்னு எனக்கு மண்டைக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் நான் ஸ்டோரி வைக்கிறது, நோட்ஸ் வைக்கிறது. நான் போய் திருப்பி ஒரு 10 தடவை என்னோட இதே நான் பார்ப்பேன். வாட்ஸ்அப்லேயும் எப்படி தான், இதுலேயும் அப்படி தான் பார்த்துட்டே இருப்பேன். அதை நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண இதுதான் ரீசன். இதுவும் உங்களுக்குமே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்தணும். இதை வந்து சொல்லுங்கள், ஓகே? ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. இதனால எந்த ஸ்டோரி போகிறதுக்கும் பயமாக இருக்குது. என்ன எப்படி கேட்குறாங்கன்னு, எப்படி இதுக்கெல்லாம் கேட்டால் நான் என்னையா பதில் சொல்கிறது? மொத்தத்தில் இன்ஸ்டாகிராமை வந்து ஒரு என்ன சொல்கிற மார்க்குன்னு ஒருத்தர் இருக்காரியா, அவர் தான் ஃபவுண்டரு, இன்ஸ்டாகிராம் ஃபவுண்டர். அவர் தான் கையில். அது எப்படி எனக்கு ஒன்று புரியல. அந்த ஆள் எங்கேயோ இருக்காப்புல, நம்ம யூசர்ஸ் எங்கேயோ இருக்கோம். இவ்வளோ பேர் இருக்கிறோம், எத்தனை மில்லியன் பேர் இருக்கிறோம், பில்லியன் பேர் இருக்கிறோம், யூஸ் பண்ணுறோம். ஆனால் எனக்கு இன்னைக்கு காலையில் எனக்கு என்ன பார்த்தனோ அதை இன்ஸ்டாகிராமில் நான் ரேண்டமாக ஒரு ரீல்ஸோ போஸ்ட்டோ உள்ளார வந்துட்டாலே எனக்கு அதுதான் தென்படுது. இப்போ நான் காலையில் ஏதாவது ஒரு நாய்க்குட்டி வீடியோ பார்த்துருப்பேன், நினச்சிருப்பேன். இல்லைனா அது எப்படி எனக்கு நினச்சது இப்படிலாம் இன்ஸ்டாவில் வருது? எப்படி, யாரால், எங்கே எங்கேயாவது நமக்கே தெரியாமல் கேமரா வச்சுருக்காங்களா, இல்லை ஃபோனில் வச்சுருக்காங்களா, இன்ஸ்டாகிராமில் ஏதாவது அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்களா? எனக்கு தெரில. ஆனால் நம்ம நினைக்கிறது எப்படி நம்ம ஃபீட்டில் வருது? நம்ம எமோஷன் என்ன தான், நம்ம ஹியூமன் பீயிங், நமக்குன்னு ஒரு எமோஷனல் இருக்குல்ல, அழுகிறோம், சிரிக்கிறோம், கோவம் வரும், அதெல்லாம். ஆனால் அதுக்கு அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் லைஃப் எப்படி நமக்கு வருது? சேம் யூடியூப்பில் உங்களுக்கு தெரிஞ்ச அதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது சத்தியமாக தெரில. எனக்கு இது ஃபீட்டில் வருதுங்க ரேண்டமாக. ஒன்று வருது, 2 வருதுன்னா தற்செயலுங்களாம், ஒரு 10 ரேண்டம் அதே மாதிரி வருது. அது ஒரு நாய்க்குட்டி வீடியோவாக இருக்கட்டும், அடுத்த நாள் வந்து ஒரு கோவமானதாக ஒரு சீனை பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. அண்ணன் தங்கச்சி ஏதாவது பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி ரீல்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஏதாவது பாட்டு கேட்டு அந்த பாட்டு ரீல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எடிட்ஸ் எல்லாம் போட்டு திருப்பி பாட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இது நல்லதா கெட்டதா எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்களும் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோதாங்க இன்ஸ்டாகிராமோட. ஒன்று சொல்ல போனால் இன்னும் எவ்வளவோ இருக்குது. சொல்ல போனால் ஒரு 1 hour உட்காந்து பேசலாம். அந்த அளவுலாம் பேச முடியாது. 1 hour உட்காந்து பேசலாம், அந்தளவுக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்குது. இப்போ நான் இவ்வளோ சொல்கிறேன்ல, இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லதும் பண்ண முடியும் நம்மளால், கெட்டதும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நல்லது மட்டுமே யோசிப்போமே இல்லையா? நல்லதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ கான்செப்ட். வந்து நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாலுமே அதில் நல்லதும் உண்டு, குட்டும் உண்டு, பேடும் உண்டு. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்றதை தான் அவங்கவுங்க கையில் இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. இதை இன்னும் இன்ஸ்டாகிராம் பற்றி எனக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை நீங்கள் வந்து எனக்கு சொல்லலாம். ஒன்று கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன்னா இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி அதில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவை பார்க்குறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராம் பற்றி இந்த ஒரு வீடியோ பண்ணணுமேனு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கான ஒரு வீடியோ. ஏன்னா இடையில வீடியோ போட்டு ஒரு 3-4 வாரம் ஆயிடுச்சு. ஒரு மாதம் இல்லை, ஒரு 4 வாரம், சரி ஒரு 2 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ பண்ணி. இப்போ தான் வந்திருக்கேன். இன்னுமே கண்டினியூஸாக வீடியோ வரும், அதுக்கு நான் பொறுப்பு. ஓகே, பிடிச்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோலையோ, ஒரு ஜாலியான வீடியோலையோ, ஒரு விலாக் வீடியோலையோ, எப்படியாவது ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Take care.